Hi everyone, this is Sudha. Welcome to Sudha and vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாசிப்பருப்பு பாயாசம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை ஒரு ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணலாம்ல. அதனால தான் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமா ingredients வச்சு just ஒரு 10 to 15 minutesல இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த பாயாசம் ஹெல்தியான பாயாசமும் கூட. ஏன்னா இதுல நம்ம sugar யூஸ் பண்ணல, ஜாகரி யூஸ் பண்றோம். பாசிப்பருப்பும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஸோ பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு, ஏன்னா 1/2 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு, வெல்லம், காய்ச்சின பால், நெய், அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் உலர் திராட்சை, அப்புறம் கோகனட். இது வந்து துருவியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இந்த பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 கப் வந்து மூங் தால் சேர்க்குறோம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து வறுக்கிறோம். அது செவப்பாற வரைக்கும் வறுக்கணும். நம்ம இப்போது வறுபட்டதுக்கப்புறம் செவப்பானதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது அதே கடாயில் வந்து 1/2 கப் டு 1 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா பாயில் ஆனோன்னா ஜாகரி போட்டு நல்லா அதில் கரைக்கணும். பாயில் ஆகிற அதே டைமில் இன்னொரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு, நெய் ஊற்றிட்டு, அது வந்து கொஞ்சம் சூடானோடனே அதில் வந்து தேங்காய் நம்ம போடுறோம். கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை நம்ம அதில் சேர்க்கணும். ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து வறுபட கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கேஷ்யூ நட்ஸ்லாம் சேர்க்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் ஆன உடனே நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நான் வந்து கேஷ்யூ நட் சேர்க்குறேன். கேஷ்யூ நட் சேர்த்துட்டு அப்புறம் வந்து இந்த திராட்சை சேர்க்குறேன். சேர்த்து அது நல்லா இதானோடனே எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இப்போ பாயில் ஆகிருக்கும் தண்ணி, அதில் போய்ட்டு நம்ம ஜாகரி போட்டு அதை நம்ம பதத்துக்கு கொண்டு வரலாம். இந்த மீன் டைமில் வந்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கழுவிட்டு அது 1/2 கப் எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை குக்கரில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் அதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் வந்து ஜாகரி இப்போது பாயில் ஆனோடனே, வாட்டர் பாயில் ஆனோடனே அந்த 2 ஜாகரி இருக்குதுல்ல, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதில் தண்ணியில் போட்டுட்டு அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கரைஞ்ச உடனே நம்ம இப்போது அந்த மூங் தால் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது நல்லா கரைஞ்சிருக்குது, மேலே வந்து டஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு டஸ்ட் இல்லாமல், ஏன்னா ஜாகரியில் வந்து கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட்டு மேலே படிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. திரும்ப இதை தூக்கி பேனில் ஊற்றி அந்த மூங் தாலை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இதுவும் வாயில் தென்படாது. இல்லைனா கல், மண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மூங் தாலை லிட்டில் பை லிட்டிலாக நம்ம அதில் சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதோட ஜாகரி சிரப்போட அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். இப்போ வந்து ஒரு 4 ஏலக்காய் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை தனியாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் சுகர் சேர்த்து நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக பொடியாயிடும். ஸோ ஏலக்காய் 4 இது பொடி பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு சுகர் இதுலேயும் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்தோன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நல்லா அது பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் காய்ச்சின பால் அதில் நான் ஊற்றுறேன். காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம இதை சேர்க்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம வந்து கோகனட் மில்க் சேர்க்குறோம் 1/2 கப்பு. ஸோ வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்த கீயும் நான் அதில் சேர்க்குறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இப்போ வறுத்து எடுத்துருந்தோம்ல நம்ம தேங்காய், கேஷ்யூ நட், அப்புறம் திராட்சை, அதெல்லாத்தையுமே நான் அதை சேர்க்குறேன் வித் நெய்யோடு. அதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாயில் ஆனோடனே அது வந்து கீயோட மிக்ஸ் ஆகி அந்த பாயசம் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம லாஸ்ட்டில் தான் தேங்காய் பால் சேர்ப்போம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து திரிஞ்சிடும் பாயசம். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அப்படி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் சேர்க்குற நேரம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பாயசம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சூடுக்கு அது வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டிய நேரம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்த அந்த பவுலில் நம்ம இந்த பாயசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.